ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கிறதுக்கு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். உங்க மனசு போல எல்லாமே திருப்தியா நடக்கட்டும். சரிங்க. இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு? ரொம்ப முக்கியமான பதிவும் கூட. பொதுவா நம்ம எல்லாரும் நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா, அவங்களுடைய ஆட்டத்தின் காரணமா தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பொதுவா நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? குரு பெயர்ச்சியா? ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகமாச்சே. சரி. ராகு கேதுவா? இவங்க பாம்பு கிரகங்கள், நிழல் கிரகங்கள். நமக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கெடுதல் செய்வான் அப்படின்னு பயப்படுவோம். செவ்வாய் பெயர்ச்சி சாதகமாவும் இருக்கலாம், பாதகமாவும் இருக்கலாம். புதன் பெயர்ச்சி ஓகே தான். சுக்கிரன் பெயர்ச்சி ஆஹா இந்த ஆள் நமக்கு உச்சத்துக்கு வந்துட்டேன்னா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனா சனி பெயர்ச்சி அப்படின்னாவே சரி எல்லாருக்கும் கொலை நடுங்க ஆரம்பிச்சிரும். அவர் பேரை கேட்டாலே சரி நடுங்க ஆரம்பிச்சிரும். ஏதோ மேக்ஸ் வாத்தியாரை பார்த்த பிள்ளைங்க மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய காலத்திலே நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வச்சு செய்யக்கூடியவர். நல்லது செஞ்சோமா ஒதுங்கி போவாரு. நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டம் காட்டுறோமா தலையில ஓங்கி கொட்டின மாதிரி எப்படிங்க கொட்டின மாதிரி வலியை கொடுக்கக்கூடியவர். ஆனா எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இவர் மட்டும் அமர்ந்துட்டாரு அப்படின்னா 2.5 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புதுசா ஒரு புத்தகமே போட்டுடலாம். டேய் மனுஷனா இப்படிதான்டா வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது, இந்த கஷ்டம் வந்தா நீ இதை செஞ்சுக்கோ, இந்த கஷ்டம் வந்தா இதை நீ ஒதுங்கி போயிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புக் எழுதிடலாம். அந்த அளவுக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்துருவாரு. இதை தாண்டி ஒரு மனுஷன் வெளியே வரான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சிருவான். அப்படி ஒரு காலகட்டம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எதுக்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னா சனி பகவான் வக்ர பயிற்சி ஆக போறாரு. எப்போ? ஜூன் 30ஆம் தேதி. நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி பார்த்து கண்ணு பார்த்து நடந்தாவே நம்ம என்ன செய்வோம்? தடுக்கி விழுந்துரும். இந்த ஆள் பின்னாடி வராரு. வக்ரம்னா என்னன்னு தெரியுங்களா? பின்னோக்கி நகர்வு தான் வக்ரம்னு சொல்லுவோம். 139 நாட்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதியில பின்னோக்கி நகர போறாரு. இதன் காரணமா அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே உள்டா. கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. நல்ல ஜேன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தடுமாற்றத்தையும் கொடுப்பாரு. அதுக்காக எல்லாருக்கும் நல்லதும் எல்லாருக்கும் கெட்டதும் நடக்கும்னு நான் சொல்லல. இவருடைய அமைப்பின் காரணமா, இவர் வக்ரகதியில போகிறதன் காரணமா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லதா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கூடுதலா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்போ உங்களை நீங்க தற்காத்துக்கலாம். இதுக்கு தாங்க நம்மளோட வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஆன்மீகம் என்பது எளிமையே, அதை நாடுவதும் ரொம்ப ரொம்ப எளிமையே. பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வழிபாடு தாங்க, உங்களுடைய உண்மையான பக்தி மட்டும்தாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? உனக்கு நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், உன்னோட ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன், உனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுது, தெரியாத கேள்விக்கு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு அடுத்தவனை பார்த்து உன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்காத. அடி போட்டுருவேன். அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து அவனை படிச்சு எழுத விடாம நான் என் வாழ்க்கையை நல்லபடியா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சியா அதுக்கு நான் அடி போட்டுடுவேன். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற சக்கரம் எப்படி ஓடுதுன்னா நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவனோட நம்ம நல்லா இருக்கணும். எப்படிங்க? அவனோட நம்ம நல்லா இருக்கணும். உள்ள அவன் நல்லா இருந்தா ஏன் அவனை எப்படியோ அவனுக்கு எடுத்துடணும். இந்த மாதிரிதான் சுத்தி முத்தி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய, நீதிமானா இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம், நட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுறாரு. இதன் காரணமா 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? சனி பகவானுக்கே உரித்தான தெய்வம், அவருக்கே டாடா காட்டின தெய்வம், முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேங்க. ஓம் விக்னேஸ்வர பெருமானே போற்றி போற்றி, ஓம் விநாயகர் பெருமானே போற்றி போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்குங்க. அந்த வகையில 12 ராசியில முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, பலனை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா அப்பதான் நான் உங்களை பத்தி சொல்றேன்னா அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? மேஷம் பொதுவாவே சூதுவாது தெரியாது. பொதுவாவே ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, கசாப்பு கடையை வச்சு ஆடு யாரை நம்புது? வெட்டுறவன் தான் நம்புது அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பல்பு வாங்கினவங்க இவங்களதான் இருப்பாங்க. பல பேரை நம்பி ஏமாந்தவங்க நீங்களா தான் இருப்பீங்க. உண்மைதானே? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை நினைச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படி அன்புக்கு அடிமை, ஈஸியா ஏமாந்துடுறீங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஜம்ப் பண்ணி கூட போயிடலாம்.
நடந்து போற நேரம் ஜம்ப் பண்ணாக்க சட்டுன்னு போயிடலாம். இருந்தாலும் நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரமானாலும் பரவால்ல. நான் வந்து அந்த நேர் வழியில தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்கள். எப்படிங்க? கஷ்டமோ, நஷ்டமோ அத வந்து முறைப்படி நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உயிருங்க. ரொம்ப நல்லவங்க. மேஷராசி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? மேஷராசிய லவ் பண்றீங்களா? வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு குடுப்பாங்க. ஆனா, இவங்களுடைய உணர்ச்சிக்கு தான் யாரும் மதிப்பு குடுக்க ஆள் இல்ல. ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்ல அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா, இவங்க தலையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இளிச்சவாயன் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கே. என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது. கடவுள் படைத்த உன்னதமான உயிர்னாக்க மேஷராசி. அவங்கள மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இவங்க இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன மேடம் பண்றது? நான்லாம் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்ல போல. உண்மைதான் நீங்க சொல்றதுல. நான் என்னதான் பண்ணட்டும்? என்னால மாத்திக்க முடியல. எனக்கு அந்த மாரி தெரிய மாட்டேங்குது. ஏமாத்துறவங்கள பார்த்தாக்க நானும் யோசிக்கிறேன். ஆனா என்னால கை கால்லாம் நடுங்குது மேடம். அத யோசிக்க கூட முடியல அப்படின்னு. இந்த பிட் அடிக்கிற புள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குங்க. படிச்சு எழுதுற புள்ளைங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த எக்ஸாம் போறப்ப பதட்டமா போகுங்க. பிட் எடுத்துட்டு போறவங்க கூட பதட்டப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க. நேர்மையா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, நெறைய இடங்கள்ல பயந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா இவங்களுடைய கோவம் எப்படி தெரியுமா? ஆடு என்ன செய்யும்? முட்டி மோதுமா? தலையிலே முட்டும். அப்படிதான். இவங்கள சீண்டிடாதீங்க, தாங்க மாட்டீங்க. ஆனா சண்டை போட்டுடுவாங்க. திரும்பவும் வந்து வருத்தப்படுவீங்க. இந்த விஷயம்லாம் உண்மைதானே மேஷராசி அன்பர்களே? சரிங்க, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய குணம் இதுதான். அதுக்கெல்லாம் சரி செய்யறதுக்கு தானே நம்ம இருக்கோம். சரி செஞ்சுருவோம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து ஹிண்ட் வேணுமோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில நிச்சயமா உயரத்துக்கு வந்துருவீங்க. முருகப்பெருமானுடைய முழு அனுகிரகம் பெற்ற உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது எப்படிங்க கிடைக்காம போகும்? அவரும் அப்படிதானே. கொஞ்சம் நஞ்சமாவா கஷ்டப்பட்டாரு. உலகத்துக்கு பல விஷயங்கள புரிய வைக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு, சச்சரவு பண்ணி, தனியா போய் மலை மேல உட்கார்ந்து, ஆண்டியா கோலமிட்டு, இன்னைக்கு எவ்ளோ பெரிய அற்புதங்கள செஞ்சுகிட்டு இருக்கா இந்த உலகத்துல. அப்படிதான் உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமா இருக்கும். ஆனா உச்சிக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த உச்சியில் நின்னு பல பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தான் குடுப்பீங்க. ஏன்னா மலை மேல ஏத்தக்கூடிய விளக்கு வந்து பல பேருக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது பல பேருக்கு பலவிதங்கள்ல உதவிகரமா இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை 3 முறையும், ஓம் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விக்னேஸ்வர பெருமானை போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை 3 முறையும் சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய வீடியோ பதிவை பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு மாற்றத்தை தரக்கூடிய விதமா இருக்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த வகையில நவ கிரகங்கள்ல 9வது கிரகம் தாங்க இந்த சனி பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் நீதிமான். இவர் அரசனா மட்டும் இல்லைங்க, உலகத்துல பிறந்த அனைத்து மனிதர்களையும் தண்டிக்கக்கூடியவர் இவர்தான். இவர்கிட்ட எந்த அமைச்சருடைய சிபாரிசும் எடுபடாது. சிவனாக இருந்தாலும் சரி, யமனாக இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, இந்த சனி பகவானுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். அரசனை ஆண்டியா மாத்துறதும், ஆண்டி அரசனாக மாத்துறதும் இவரால முடியும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாருங்க. நீங்க அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி தான் பலன்களை கொடுக்கக்கூடியவர். இவருடைய வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் சனி பயிற்சி சாதகமா இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டு காலம் இருப்பாருன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அப்படிதாங்க 12 ராசிகளுக்கான பலனையும் தரக்கூடியவர் இவர் தான். இந்த நிலையில 2.5 வருஷம் வந்துட்டு இருக்கிறார் இல்லையா? இந்த காலகட்டத்துல சில முறை வந்துட்டு வக்ர பயிற்சி அப்படின்னு பின்னோக்கிய நகர்வை இவர் செய்வாரு. நம்மளே இருக்கோம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? முன்ன பின்ன ஓடுவோம், பின்னாடி ஓடி வருவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பும் நம்மளுடைய சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு மாதிரி தான். இவங்க விளையாடுறதுனாலவோ என்னவோ தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா விளையாடி தீர்த்துடுறாங்க. இதை நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வகையில வரக்கூடிய ஜூன் 30ஆம் தேதி கும்ப ராசியில வக்ர பயிற்சி அடைய போறாரு இந்த சனி பகவான். அதாவது எதிர் திசையில நகர போறாரு. இந்த நிகழ்வானது ஜூன் மாசம் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில பெயர்ச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவருடைய பெயர்ச்சி ஒரு சிலருக்கு வேலை மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா
எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு மாரி ஒரு பதட்டமாவே இருப்பீங்க. சனி வக்ர பயிற்சியா அப்படின்னு ஒரு மாரி பதட்டத்துல பார்ப்பீங்க இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். மேஷ ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரப்போறாருங்க. நீங்க முன்னெடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், வெற்றியை தரப்போறாரு. வியாபாரம் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபமும், வெற்றியும் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பம் மற்றும் நண்பர்கள் உடனான உறவு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கும். ஆக மொத்தல மேஷ ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு. அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கஷ்டப்பட்ட நீங்க, ஆஹா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 139 நாட்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் தரப்போறாரு. இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்தை ரொம்பவே சர்வ சாதாரணமா கடந்து சர்வ சாதாரணமா வாழ்க்கையில வெற்றி பெற்றுடலாம். ஸோ எங்கெங்க நீங்க வந்து விட்டு கொடுக்கணும், எங்கெங்க உங்களுடைய கெட்டிகாரத்தனத்தை காட்டணும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்களா? தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களை யாராச்சும் சீண்டிட்டாங்க அப்படின்னாக்க எரிமலைய பொங்கிடுவீங்க, வெடிச்சு சதறும், அவ்வளோ கோபம் வரும். ஆனா ரொம்ப சாந்தமானவங்க. ஆனா அந்த கோபத்துல வந்து மத்தவங்க பாக்குறவங்க, ஐயோ இவரா, இப்படி கோவம் வருமா இவருக்கு அப்படின்னு மத்தவங்க அப்படியே பதட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கோபம் வெளிப்படும். ஆனா சர்வசாதாரணமா எரிமலை வெடிக்குமா? அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும் இல்லையா? அப்படிதான் இருக்கு உங்க கோபம். இதன் காரணமா உங்களுக்கு பெரிதளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய கோபமே ஒரு நியாயமான கோபம் மட்டும்தான் இருக்கும். அந்த கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அவங்க அந்த அளவுக்கு தவறு செய்திருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஸோ அதுக்கான விளைவை அவங்க அனுபவிச்சா மட்டும்தான் மற்ற நேரங்கள்ல அவங்க அவங்களுடைய லிமிட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு குணமும் இருக்கு. எவங்கிட்டயோ போய் அடிமையா இருக்கிறத விட ஒரு சின்ன வேலையோ ஒரு ரூபாய் வருமானமா இருந்தாலும் சரி, அதுக்கு நானே ராஜாவா நானே மந்திரியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க வந்து தனியார் துறையிலோ இல்ல மத்தவங்க கிட்டயோ அரசாங்க உத்தியோகத்திலே இருந்தாலும் சரி, இவங்களுடைய எண்ணம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டோடயே இருக்கும். பொதுவா இவங்க ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனாலும் சரி, அந்த டீ கடையில கூட வந்துட்டு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு இவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு லாபம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன்லயே இவங்க போட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் உண்மைதான மேஷராசி அன்பர்களே? உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது மத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பல விதங்கள்ல நல்ல பலன்களை தான் கொடுத்திருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். அந்த வகையில இனி எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, உங்களுடைய கை ஓங்குங்க. சோர்ந்திருந்த நீங்க இனி சுறுசுறுப்பா மாற போறீங்க. மனசுல ஒரு குழப்பம் ஆட்கொண்டு இருந்துச்சு இல்லையா? அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான நீரோட மாதிரி உங்க வாழ்க்கை இருக்க போகுது. ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க. குடும்பத்திலையும் நிம்மதி பிறக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. எந்த விஷயத்த எடுத்தாலும் சரி ரொம்ப ஆர்வமா செய்வீங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்துக்காக வரன் தேடிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு பிடித்தமான உறவு வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையா வருங்க. பிள்ளைகளை பெற்றக்கூடிய மேஷ ராசிக்காரங்க மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரே மெச்சிடக்கூடிய அளவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வீங்க. மனைவி வழியில மதிப்பு மரியாதை கொடுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வந்து நெருங்கி வருவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள்ல பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல விதத்துல திருமணம் செஞ்சு வைப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளால உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளா எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறாங்கப்பா அப்படின்னு ரொம்ப வேலை சுமையோட இருந்தீங்க இல்லையா? அந்த வேலை சுமை கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் நீங்க வந்து நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. அடுத்ததா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்ப்பதால டென்ஷன், கோபம், அலர்ஜி எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க போகுது. தைரியமா சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய போக்குல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. படிப்பு, உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை வந்து நீங்க கொஞ்சம் பிரிய வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சினால சாதகமான பலன் இருந்தாலும் சரி, குடும்பத்தோட வந்து குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறது வந்து அயல்நாட்டு பயணம் காரணமா சாதகமான அமைப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்துல புதுசா வாகனங்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். உங்களுடைய பாக்கிய
விரையாதிபதியான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் செல்வதால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இத்தனை நாட்களாக இழுபறியான இருந்த காரியங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. தந்தையாருடைய ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு இருக்கும். உடைய தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களுடைய மகளின் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்க போறீங்க. குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவதன் காரணமா உங்களுடைய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமா மாறப்போகுது. வியாபாரத்திலையும் பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்கு நல்ல லாபம் ஏற்பட போகுது. உத்தியோகத்துல உயர்வு ஏற்பட போகுது. மதிப்பு மரியாதைன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்திலேயே உங்களுடைய அந்தஸ்து உயர போகுது. அடுத்த இல்லத்தரசிகளா இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆடை ஆபரணம் அணிகலன்கள் சேர்க்கை உண்டுங்க. கணவரும் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஆதரவா நிப்பாரு. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள் தேங்கி கிடந்துச்சு இல்லையா, அந்த பணிகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோட செய்து முடிக்குவீங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். கன்னி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். பெற்றோருடைய ஆசைகளை நீங்க பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை எல்லாமே சாமர்த்தியமா விட்டு தீர்க்க போறீங்க. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அரவணைத்து வேலை வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. வாடிக்கையாளர்கிட்ட அவங்களுடைய தேவை அறிந்து நீங்க செயல்படுறதுனால உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் கூட புதுசா ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலயமா உங்களுடைய நிறுவனத்தினுடைய புகழ் கூடுங்க. ரியல் எஸ்டேட், இந்த பதிப்பகம், சிமெண்ட், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்கு லாபம் அடைய போறீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பங்குதாரர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி நல்ல லாபம் பார்க்க போறீங்க. அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமை வந்துட்டு கூட போகுதுங்க. புதுசா வாய்ப்புகள் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது. உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப உயர்வுக்கு கொண்டு போக போகுது. அவங்களுடைய ஆலோசனையும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. சம்பள உயர்வு உண்டு. உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற உரிமை எல்லாமே வந்து தன்னால உங்களுக்கு வந்து சேருங்க. கணினித்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் பணி செய்யக்கூடிய நிறுவனத்துல இருந்து விலகி சம்பளம் சலுகைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைக்கு மாற போறீங்க. ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது திக்கி திணறி தவித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு திடீர் திருப்பத்தை தரக்கூடிய விதமா இருக்குங்க. புதிய அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல வெளிச்சமான ஒரு பாதைக்கு மாறிடுச்சு. அந்த பாதை வந்து உங்களுக்கு ஒரு தங்க புதையலுக்கு கூடிய ஒரு குகை கொண்டு போற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தத்துல யாரு ஒருத்தங்க இந்த 139 நாட்களை சரியா பயன்படுத்திக்கிறீங்களோ, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தி முன்னேறுறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை தாங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல சிறக்க போகுது. இந்த 139 நாட்கள் நீங்க போடக்கூடிய அடித்தளம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க சரியாம சாயாம திக்கி திணறாம இருக்க ஒரு அற்புதமான காலகட்டம். தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. ஆக மொத்தத்துல சொல்லணும்னா இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி 100 மார்க்குக்கு மேஷ ராசிக்கு 99% ரொம்ப சாதகமா அமைப்புதான் இருக்கு. அந்த 1% மட்டும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க பயன்படுத்திக்கிட்டல அப்படின்னா தான் உங்க கையை விட்டு போகும். சரிங்களா? சோ இதையும் சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சனிக்கிழமைகள்ல அருகில இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்துக்கு, அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடியவருக்கு வந்து நீங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி, இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு மோதகம் படைத்து அருகம்புல் மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்தாலும் சரி, சனி பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? பயன்படுத்திக்கலாமா? இதை தாண்டி உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்க திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியில வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான அஸ்தம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய அந்த நாள்ல சென்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க. மேலும் விபத்தால பாதிக்கப்பட்டு ஊனமுற்றிருக்காங்க இல்லையா, ஏன்னா சனி பகவானே ஊனமுற்றவர் தான் சொல்லுவாங்க. சோ அப்படி ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் சரி சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு உணவுகளை தானம் கொடுங்க, உடைகளை தானம் கொடுங்க. அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு இதுதாங்க. இதை செஞ்சுட்டாவே போதும், நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் உங்க வாழ்க்கையில. கஷ்டங்கள் விலகி உங்களுடைய கம்பீரமான தோற்றம் வெளிப்பட போகுது. அவ்வளவுதாங்க. சனிமகோட வக்ர பயிற்சி வந்து மேஷராசிக்கு ஒரு விதத்திலையும் பாதிப்பே இல்லை. இப்ப சந்தோஷம் தானே? வாழ்க வளமுடன். வளமான வாழ்க்கை பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த வையகத்துல
உங்களுடைய சீரும் சிறப்பும் சீர்கெட்டு போகாம பார்த்துக்க சனீஸ்வரன் பகவானை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமா மாத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.